பழைய ரேடியேட்டர் வந்து பைப் உடஞ்சிச்சு. ஸோ கூலண்ட் ஆயில் இறங்குற பைப்பு. ஸோ அதனால் வந்து நான் நியூ ரேடியேட்டர் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதோட அன்பாக்சிங் கிளிப் வந்து போடுறேன். ஸோ ஃபிட்டிங் கிளிப்ஸும் நான் வந்து போடுறேன். ஸோ அது மாதிரி வந்து இதை அன்பாக்சிங் நானே பண்ணுறேன். இப்போ வந்து இதோட ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2587 2587 அதான் இதோட ப்ரைஸு. எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம மவுண்ட் ரோடில் சர்வீஸ் சென்டரில் தான் நான் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். மாற்றியாச்சு. இப்போ வந்து நியூ தான் வந்து பைக்கில் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நான் காமிக்கிறேன் பக்கத்தில். அது மாதிரி நான் பழசில் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ புது ரேடியேட்டர் வாங்கினால ஸோ புது ஆயில் ஊற்ற சொல்லிட்டாங்க, கூலண்ட் ஆயில். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 215. நான் கிட்ட காமிக்கிறேன், 215. ஸோ இதுவும் மோட்டல் தான். சரி, ஓரமாக வச்சுக்குவோம். இதுதான் அந்த பழைய ரேடியேட்டர். பார்த்திங்களா, அங்கங்கே நெளிஞ்சிருச்சு. கரெக்டாக தெரியுதாடா? பார்த்திங்களா, அங்கங்கே நெளிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இல்லை. இந்த லைனில் தான் கூலண்ட் ஆயில் வந்து அப்படி ஓடும், இந்த பைப். ஸோ லாஸ்ட் டைம் வந்து பைக் வந்து கீழே சாஞ்சதில் இந்த பைப் மட்டும் உடச்சிக்கிச்சு. ஸோ இந்த பைப் உடச்சிட்டனால என்னென்னா, இதை வந்து எங்கேயுமே வெல்டு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அது மட்டும் இல்லாமல் இது வந்து அலுமினியம். ஸோ அலுமினியம் வெல்டிங் வந்து எங்கேயுமே பண்ணல. ஸோ கடைசியாக வந்து ஒரு இடத்துல வந்து அலுமினியம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆனால் பண்ணதுக்கப்புறமும் இந்த பைப் வந்து அவ்வளோவா நிற்காதுப்பா, நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ஒரு 1 or 2 months தான் இருக்கும். அப்படி இருந்து லீக் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ ஆனபான்னு ஒரு பேஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பேஸ்ட் வாங்கி நான் வந்து போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதுதான் இந்த கலரில் இருக்குது. இந்த கலரில் இருக்குது பார்த்தீங்களா. அப்படி இருந்து இது வந்து இந்த டைம் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. இது வந்து கண்டிப்பாக மாற்றணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து புது ரேடியேட்டரே மாற்றியாச்சு. நான்